கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவ பிள்ளையே, நெடு நாட்களாக பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிறீங்களா? எப்படின்னா, இங்க இருந்து போயிடணும், எனக்கு இங்க வாழவே பிடிக்கலன்னு ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள கலங்கிட்டு இருக்கிறீங்களா? பல கொடுமைகள், பல அவமானங்களை தாங்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட தான் ஏசப்பா சொல்கிறாரு. உபாகமம் 28:14, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமாங்க, கர்த்தர் நீங்க எங்க வெக்கப்பட்டீங்களோ அங்க தலை நிமிர செய்வார். உங்களை வேண்டான்னு தள்ளிவிட்ட இடத்துல நீங்க தேவனை அழைக்க செய்வார். நீங்க எங்க இருந்து ஓடி போகணும்னு நினைத்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி நிலை நிறுத்துவார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா பொறுமையா எல்லாவற்றையும் சகித்து கொண்டு அவருடைய கட்டளைக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழுங்க. அப்படி நீங்க வாழும்போது உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். ஆமீன்.